வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வீரமணி. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நான் காலையிலே 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். அலாரம் வச்சு எழுந்திரிச்சு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு மாலை போட்டேன். நம்மளே 1 மாதத்துக்கு விரதம் இருந்து பாத யாத்திரையாக நடப்பாதையாக நான் பழனிக்கு போகிறேன்னு வேண்டியிருக்கேன். நம்மளே இது நல்லபடியாக நடக்கணும். எல்லாம் உங்களோட ஆதரவு தான். என்னை தவறான வழியில் பேசவோ கமெண்ட் பண்ணவோ பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நம்பணும். அதான் எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சாமி காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டேன், ப்ரேயர் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா விரதமும் விட்டாச்சு. ஒரு நாளைக்கு 2 தடவை விரதம். நைட்டும் காலையில் மட்டும்தான் விரதம். மதியம் எதுவும் விரதம் சாப்பிட முடியாது. பழம் எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம், அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் சாப்பாடோ வேறு தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. அதான் வேண்டியிருக்கோம். நல்லது நடக்கணும், எல்லாம் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கணும். நம்மளே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குமோ இல்லையோ, நிம்மதியாக வாழணும். நம்மளே அதான் பிரச்சனை இல்லாமல் வாழணும். அதுக்காக தான் நம்ம வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட. வருஷத்துக்கு ஒரு டைமு. போன வருஷம் நான் மாலை போட்டிருந்தேன். போன வருஷம் இதே டைம் தான் போட்டேன். போன வருஷம் கரெக்டாக நான் கார்த்திகை 1 மாலை போட்டேன். இந்த மாதம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போது லேட் ஆகாது, இந்த மாதம் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. 2 நாள் 3 நாள் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. நம்மளே பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம தை மாதம் தை 1 அந்த தேதிக்கு முந்தின தேதியில் நம்ம அங்கே போய் தைப்பூசம் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்குவோம். அந்த டயத்தில் நம்ம போய் பாத யாத்திரை நடந்து போய் நம்ம முருக பெருமாளை வழிபட்டலாம் பழனியில். அதான் நம்மளோட வேண்டுகோள். இந்த மாதம் தைப்பூசத்தை அந்த டயத்தில் நம்ம போய் சாமியை பார்க்குற மாதிரி பிளான் போட்டுக்குவோம். வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இது நான் எப்படி சொல்கிறது, அதுபோக நம்ம நிறையா நல்லது மட்டுமே பண்ணலான்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டோம். கெடுதல் யாருக்கும் நினைக்கக்கூடாது, கெட்ட எண்ணங்கள் யாருக்கும் விதைக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம எப்போவுமே யாரையும் கெடுதலை நினைக்க மாட்டோம். இனிமேல் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் முக்கியமாக நினச்சிருக்கேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். எல்லாருக்கும் உதவி பண்ணுறோம் இல்லையோ, உபத்திரியம் பண்ணாமல் இருக்கலாம்னு இருக்கேன். நம்மளே யாருக்குமே நம்ம பாரமாக இருக்க வேண்டாம், பாரமாக இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். தூரமாக இருந்துடலாம், ஆனால் பாரமாக இருக்கக்கூடாது நம்மளே. அதனால தான் கொஞ்சம் எந்த ஒரு இப்போ ஒரு சில பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய தீய பழக்கங்களில் ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி எந்த தீய பழக்கமும் ஈடுபடாதீங்க. கண்டிப்பாக மாலை போட்டிங்கன்னா பக்தியாக இருங்க, விரதம் இருங்க, கரெக்டாக இருங்க. ஒரு சில பேர் விரதத்தை ப்ராப்பராக பண்ண மாட்டேறீங்க. அந்த டயத்தில் பீடி குடிக்கிறீங்க. புகை இருந்ததுன்னு மிகப்பெரிய கேடு. அது உங்களுக்கும் இல்லாமல் மற்றவங்களுக்குமே அது பெரிய கேடு. அதனால் புகை பிடிக்காதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள். அது நல்ல பழக்கம் கிடையாது. சாமி யாரும் புகை பிடிக்காதீங்க. ஆல்கஹால் சாப்பிட மாட்டீங்க மேக்ஸிமம், அது தெரியும். அதுவும் ஒரு சில சாமிகள் பண்ணுறீங்க, அது பண்ணாதீங்க. ஒரு சில சாமிகள் 3 வேளையும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்றது நீங்கள் எப்போ 3 வேளை சாப்பிட ஆரம்பிச்சிங்களோ அப்போவே உங்கள் உடம்பு கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம். எப்போ ஆரோக்கியம்னா, நல்லா உடம்பு செரிமானம் ஆகிறதுக்கு 2 டைம் போதும். நல்லா ஆரோக்கியமாக செரிமானம் ஆகிறதுக்கு 2 டைம், நல்லா 1 டைம் விரதம் இருக்கும்போது உங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் உடம்புல கெட்ட கொழுப்பே இருக்காது, ஃபேட்டு கொழுப்பு, கொலஸ்ட்ராலே இருக்காது. அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளே. அதனால தான் இந்த மாதிரி விரதம் இருக்கிறதுக்கு ஃபாஸ்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு இது மெடிஷன். இது உங்களுக்கு சாதாரணது கிடையாது, ஒரு மெடிஷன் மாதிரி தான் நம்மளே. அதனால் நல்ல பக்தியாக இருக்கிறதே நல்லதான் நம்மளே. எந்த பழக்கமும் இல்லாமல் இருக்கிறது ஒரு சந்தோஷத்தை தரும், நிம்மதியை தரும் நம்மளே. இந்த டயத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளே. நான் வழக்கம் போல் எனக்கு வேலை தேடி போகலான்னு இருக்கேன். ஒரு வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் எனக்கு சரியாக மேட்ச் ஆகலை, அதனால தான் வேணான்ட்டாங்க. டாக்குமெண்ட் மிஸ்மேட்ச் ஆகுது, உங்களுக்கு அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபோன் நம்பரு இல்லாமல் இருக்குது, உங்கள் அக்கௌண்ட் ஃபுல்லாக இதாக இருக்குது, லாக் ஆகிருக்கு, அதனால் வேலைக்கு சேர்க்க முடியாது, சேல்ரி உங்களுக்கு கிரெடிட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் ஒரு நல்ல வேலை தேடிக்கிருக்கேன். நம்மளே ஒரு 25,000 அந்த மாதிரி கிடச்சா கூட போதும்.
அதை வச்சு ரன் பண்ணிடுவேன். யூடியூப்பில் நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் நண்பர்களே. ஏன்னா இப்போ நான் வேலைக்கு போகிறது நான் யூடியூப்பில் வீடியோ போடுவேன், யூடியூப்பில் லைவ் போடுவேன் நண்பர்களே. லைவில் நான் ஒரு சில டைம் தூங்கிடுறேன், அந்த இதை நான் அவாய்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி பிரச்சனை தவறு நான் மறுபடியும் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு போயிட்டு தூங்கிட்டேன். அதுக்கு மனமார்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தப்பு பண்ணோம்னா சாரி கேட்டு தான் ஆகணும். இனிமேல் அந்த மாதிரி தவறு நடக்காது நண்பர்களே. நம்ம லைவ் எப்போவுமே வழக்கம் போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி 2 டைம் லைவ் வரும். காலையில் ஓரளவு வரும், நைட்டு வரும். இந்த டைம் வந்து 10 to 11 கொஞ்சம் அசத்துது. அதனால் நம்ம 9 to 10 மாற்றிக்கலாம். டயத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 9லேருந்து 10 எழுதி நம்ம டைம் மாற்றிடுவோம். அந்த டயத்தில் நான் கண்டிப்பாக லைவ் வரேன். 9 வரைக்கும் நான் ஷெடியூல் பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து எனக்கு அந்த இதில் லிங்க்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் லைவில் போடுற கமாண்டை ஷியராக படிப்பேன். அதனால் தைரியமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட என்ன பேச நினைக்கிறீங்களோ அதை பேசுங்க. அதான் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது நம்மளே. சுத்தமாக இருந்தாலே ஓகே தான். அதுபோக என்னோடய கமெண்டில் வந்து நான் ஆபாசமாக போட மாட்டேங்கன்னு தெரியும். நண்பர்கள் எந்த மாதிரி இருப்பீங்கன்னு தெரியும் எனக்கும். இதுக்கு முன்னாடி நான் லைவ் போடும்போதும் அந்த மாதிரி எப்போவுமே இப்போ பேடு வார்த்தை, கெட்ட வார்த்தை இந்த மாதிரி எதுவுமே பேசாமல் தான் இருந்திருக்கீங்க. அதனால் எனக்கு உங்களுக்கு பற்றி தெரியும். எந்த ஒரு வார்த்தையும் இதெல்லாம் பேச மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதுபோக ஒரு டெய்லி அன்னதானம் கொடுக்கலாம், யாருக்காச்சும் நம்மகிட்ட இருக்கிற எப்படியாச்சும் காசை ரெடி பண்ணி கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு வீட்டில் காசு கொடுக்குறாங்களான்னு கேட்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு 2-3 பேருக்கு, ரொம்பலாம் வேணாம், டெய்லி ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கோ ஒரு சாப்பாடு, ஒரு ஒரு மினிமம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே போதும். ஒரு சந்தோஷம்தான். அந்த சந்தோஷம் கிடைச்சா போதும். வாழ்க்கையில் ஒரு தானம் பண்ணோம், அன்னதானம் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணிக்கை இருக்கும். சாமிக்கு ஒரு இதாக இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். அதுக்கு தான் காசு இல்லை, அதை ரெடி பண்ணுறேன், பிளான் பண்ணுறேன். நம்மளே கண்டிப்பாக அதை பண்ணுவேன். அதை பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக போடுவேன் டெய்லி. நான் டெய்லி ஒரு ரொட்டீன் ஒர்க்கு கரெக்டாக பண்ணால் தான் நம்மளுக்கு இது நல்லா இருக்க முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் நானும் கண்டிப்பாக காலையில் பாத யாத்திரை போவேன். கொஞ்சம் வாக்கிங்காக போயிட்டு அன்னதானம் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கேன். அதை நான் எங்கள் வீட்டில் கேட்டுக்கிறேன். அவங்க வீட்டில் ஓகேன்னு சொன்னாங்கன்னா நான் அதை நடைமுறைப்படுத்தலாம்னு இருக்கேன். நம்மளே உங்கள்கிட்ட சொன்னதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி நண்பர்களே. ஒரு மாதம் முடிஞ்சளவு நல்லவனாக வாழலாம்னு நினைக்கிறேன். வாழுவோம். அதான் நம்மளே என்னோடய கருத்து. உங்களோட கமாண்டு எது இருந்தாலும் கருத்து இருந்தாலும் என்னோடய கமாண்டில் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு தனியாக வீடியோ கூட போடுறேன். நம்மளே கண்டிப்பாக என்ன பிரச்சனை இதெல்லாம் என்னென்னாலும் சொல்லுங்கள். உங்களோட ஐடியாஸ் எதுவும் இருக்கும்ல, என்னோடய ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணுறதுக்காட்டிலும் பார்க்குற உங்களோட ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணால் தான் நான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். உங்கள் ஐடியா என்னங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளே. ரைட்டு, சந்தோஷம். ரொம்ப ஆதரவு கொடுத்த நண்பர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி நம்மளே. இனிய காலை வணக்கம். இன்றைய பொழுது நல்ல பொழுது அமைய கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நம்மளே. சந்தோஷம்.